ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சீரியஸில் செகண்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் இருந்து அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் டைபோல்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே தான், ஆனால் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஏபிங்கிற ஒரு டைபோல் எடுத்திருக்கோம். இந்த டைபோலோட லென்த்து 2a, அதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஏஏன்னு சொல்லிட்டு. இதோட சென்டர் பாயிண்ட்டு ஓன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து போகிற லைனை தான் நம்ம ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு பாயிண்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட்னால இந்த டைபோல்னால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து -q சார்ஜ் இருக்குது, இங்கே +q சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜும் சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸர்ட் பண்ணும், இந்த சார்ஜும் சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸர்ட் பண்ணும். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த லைன்ஸ் பாருங்கள். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மைனஸ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? டுவார்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? இந்த மைனஸ் சார்ஜு டுவார்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? ஆனால் ப்ளஸ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும்? எவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ சார்ஜை விட்டு வெளியில் போகிற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து 11லேயே படிச்சிருப்போம், இந்த மாதிரி 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 என்ன வெக்டர் இருந்தாலும் சரி, ரிசல்டன் வெக்டர் அதுக்கு சென்டரில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது E+, இது E-, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் நடுவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். சரியா? இதை தான் இந்த பக்கம் வந்து டயக்ராமில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்போ E+க்கு இது பர்பெண்டிகுலர் காம்போனண்ட், இது பேரலல் காம்போனண்ட். அதே மாதிரி E-க்கும் இது பேரலல் காம்போனண்ட், இது பர்பெண்டிகுலர் காம்போனண்ட். ஸோ 2 காம்போனண்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ வந்து E+ sin θவும் E- sin θவும் ஆக்சுவலாக மேக்னிடியூட் வந்து இது ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் மேக்னிடியூட் ஈக்குவல்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த +Qலேருந்து சி என்ன டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கோ அதே தான் -Qலேருந்து லொக்கேட் ஆகிருக்கும். அப்போ E+ஓட வேல்யூ E-ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ பாருங்கள், மேக்னிடியூட் ஈக்குவல், பட் டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால தே கேன்சல் ஈச் அதர். ஓகேவா? அப்போ E+ sin θவும் E- sin θவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிசல்டன் வெக்டர் எது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? E+ cos θவும் E- cos θவும். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ -Qலேருந்து C வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபார்முலா 1/4πε0 என்ன சார்ஜோ அந்த சார்ஜ் போடுவோம், டிவைடட் பைல டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் போடுவோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், COB இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். சாரி, CBO இங்கே தான் டீட்டா இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த ஹைப்போடெனஸோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த 2 வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோமா? ஸோ இது R², இது A². இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா R² + A² போடலாம். இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா √R² + A². இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா √R² + A². ஆனால் நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம்? 1/4πε0 அந்த சார்ஜ் டிவைடட் பைல R² போடுவோம். ஸோ அப்போ அந்த R²க்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கலாம்? R²க்கு ரூட் கேன்சல் ஆயிரும், R² + A² போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டயக்ராமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். இப்போ நான் சொன்னதே தான் வந்து இங்கே வந்து கீ பாயிண்ட்ஸாக நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவோம் இல்லையா, அதை எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கன்சிடர் எ பாயிண்ட் C at a distance R from midpoint of dipole. டைபோலோட மிட் பாயிண்ட்ல இருந்து R டிஸ்டன்ஸில் Cங்கிற பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்கு இல்லையா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த +Q -Q ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொன்ன Cக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதான் செகண்ட் பாயிண்ட். C is equal distance from +Q and -Q. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் சேம். நெக்ஸ்ட் E+, E- எப்படி பிரியும்னு சொன்னேன்? பர்பெண்டிகுலர் காம்போனண்ட் E+ sin θ, E- sin θ. பேரலல் காம்போனண்ட் வந்து E+ cos θ, E- cos θ. அந்த பர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ் வந்து
ஈக்குவல் மேக்னிடியூட்லையும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கிறனால தான் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது சைன் டீட்டாவும் இ ப்ளஸ் சைன் டீட்டாவும் இ மைனஸ் சைன் டீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சு. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா டோட்டல் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும், காஸ் டீட்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். ரெண்டோட டைரக்ஷனுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டோட டேரக்ஷனுமே எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த டேரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துப்போம், ஆக்சுவலாக இது வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் எடுத்துப்போம், மைனஸில் எடுத்துப்போம். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இ ப்ளஸ் காஸ்டிட்டா முன்னாடி ஒரு மைனஸ், அதே மாதிரி இ மைனஸ் காஸ்டிட்டா முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இ ப்ளஸோட வேல்யூ இ மைனஸோட வேல்யூ மேக்னிடியூட் வேல்யூ ஈக்குவல். ஸோ 1/4 எப்சிலான் கியூ பை நான் என்ன சொன்னேன், ஆர் ஸ்கொயருங்கிற இடத்துல அங்கே என்ன போட சொன்னேன், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். வெக்டரை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பி கேப் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இ டோட்டல் ஃபார்முலாவில். இ ப்ளஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் காஸ்டீட்டா பி கேப் மைனஸ் மறுபடியும் இ மைனஸ்க்கு பதிலாக அதே சேம் வேல்யூ காஸ்டீட்டா பி கேப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ இதை பாருங்களேன், ரெண்டுமே ஒரே மாதிரி வேல்யூ தானே. இங்கே Q/4 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ்டீட்டா தான் இங்கேயும் அதே தான் இருக்கா. இப்போ மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, -2xன்னு போடுவீங்களா, அதே தான் இங்கேயும் -2. இதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், இதை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா, ரெண்டு வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குது, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், -2 போட்டு இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா, ரெண்டுலேயும் ஒரே வேல்யூ தானே இருக்குது, அதனால தான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்டீட்டாக்கான ஃபார்முலா. இந்த காஸ்டீட்டாக்கான ஃபார்முலா வந்து இந்த டயக்ராம்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, காஸ்டீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணி வேல்யூ போடணும் இல்லையா, அதுக்காக. So cos theta equal to adjacent side divided by hypotenuse. Adjacent side A, இந்த hypotenuse ஓட value root of r square plus a square. அப்போ cos theta equal to a by r square plus a square. இங்கே பாருங்க, இப்போ அதான் போட்டிருக்கேன் -2q/4 எப்சிலான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அந்த காஸ் டீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன போட்டிருக்கேன், a/√r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி கேப். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த ஏவையும் சேர்த்தாச்சு, -2qa டிவைடட் பையில் பாருங்கள், இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம ரூட் எப்படி போடலாம், ஹோல் பவர் 1/2ன்னு போடலாமா. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவரை நம்ம என்ன ஆட் பண்ணலாம். ஸோ 1 இங்கே என்ன இருக்குது, 1/2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3/2. ஓகேவா, ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஹோலாக என்ன பண்ணிட்டோம், 3/2ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இதே போன கொஷினில் பார்த்ததே தான். ஆரோட வேல்யூ வந்து ஏவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஏவை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ ஏவை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இங்கே ஸ்கொயருக்கு இந்த டிவைடட் பையில் இருக்க 2வை கேன்சல் பண்ணிடலாம், ஆர் கியூப் வந்துடும். மேலே அதே மாதிரியே டைபோல் மொமெண்ட்டு அந்த ஃபார்முலா எழுதுகிறோம், 2qa. இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம், பி வெக்டர்னு எழுதலாம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பி வெக்டர் போட்டோம். வெக்டர் போட்டோன்னா பி கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஓகேவா, ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.